கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல ரொம்ப ஞானவான், அறிவாளி, புத்திசாலி யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? மனுஷங்க சொல்றது ஒன்றுதான் இல்லையா? நல்லா படித்தவங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, மேன்மையானவங்க, இவங்க எல்லாரும் தான் ஞானவான்கள், புத்திசாலிகள், அறிவாளிகள் என்று. ஆனா உண்மையில அது உண்மை கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 99, 100 அந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது, உம்முடைய சாட்சிகளை என் தியானமா இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவரா இருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். 2 விஷயம் இருக்கு. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சாட்சிகளை நான் தினமும் தியானிக்கிறேன், இந்த வசனங்களை தினமும் நான் தியானிக்கிறேன், அதனால எனக்கு போதிக்கிற போதகர்களை பார்க்கிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை என் வாழ்க்கையில தினமும் நான் கை கொள்ளுகிறேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், என்னை சுற்றிலும் அவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும், துன்மார்க்கர்கள் என்னை அழிக்க வேண்டும் என்று கண்ணிகளை வைத்தாலும் கூட உங்களுடைய கட்டளைகளின் படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அன்பு ஜனமே, பொதுவா மக்கள் சொல்லுவாங்க, வயசுல பெரியவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அனுபவங்கள் அதிகம் இருக்கும் தானே. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய வார்த்தைகளோடும் அவரையே சார்ந்து அவர் காட்டுகிற வழிகளிலே நடக்கிற ஒரு மனிதனுக்கு அவர் விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர். வேதத்தில் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் வேறு எங்க யாருக்கு கொடுக்கப்பட்டது? அதற்கு இணையாக ஒரு மனுஷனே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஏன்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஞானம் அது இந்த உலக ஞானத்துக்கு ஒரு போதுமே ஈடு இணை ஆகாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருடைய இந்த மெய் ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க மறந்து பெற்றோர்கள் உலகத்துல உள்ள கல்விகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து, முதலிடம் கொடுத்து, அதற்கு பின்னால பிள்ளைங்களுக்கு ரெஸ்ட் கூட இல்லாம ப்ரிப்பரேஷன், பிராக்டிக்கல், ஒவ்வொரு காரியங்களை சொல்லி 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 பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரெஸ்டே இல்லாம பிள்ளைங்களுக்கு ரொம்ப சுமையை ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா? கேட்டா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. நான் தவறுன்னு சொல்ல வரல, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக எல்லா எஃபர்ட்ஸும் போடுங்க. ஆனா மெய் ஞானமும் உண்மையான அறிவின் ஆரம்பம் இந்த வேதத்துல தான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தை கொடுக்கிற ஆரம்பமான காரியம் என்று. உங்க பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய காரியத்துக்கும், இந்த மெய் ஞானத்தை கொடுக்கிற ஜீவ வார்த்தைகளை தங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு தியானித்து அந்த வசனத்தின்படி தன்னை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்ல, தன்னுடைய உண்மையான வாழ்வின் சூழ்நிலைகளிலே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, அந்த வசனத்தை பயன்படுத்தி பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு, ஆபத்திலே தன்னை பாதுகாத்து கொள்ள, எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை கர்த்தருக்குள் நிலைப்படுத்தி கொள்ள இந்த வசனம் அவங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தேவைங்க. அதுக்கு பிறகு தான் உலகத்துல உள்ள ஞானமும் கல்வியும் வேலையும் எல்லாமுமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு காரியமே நம்ம வயசு ரொம்ப போன அப்புறம் தான் ஞானம் வரும்னு இல்லைங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாலிபர்களா இருந்தாலும் சரிதான், உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நேரம் அதிகமாக அதிகமாக இந்த உலகத்தை விட கர்த்தரோடு கூட நெருங்கி நீங்க வாழ வாழ இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட இல்லை, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அதிசயமானதாக இருக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானம் விசேஷித்த விதமாக இருக்கும். மக்களே நினைப்பாங்க, ஒரு பேதையானவன் அல்லவா, பேதையானவள் அல்லவா, இவ்வளவோ அறிவோடும் ஞானத்தோடும் இன்றைக்கு பேசுறாங்க, நடக்கிறாங்க, எப்படி எங்கிருந்து வந்தது என்று பிரமிக்கத்தக்க அளவிற்கு தேவன் உங்களை ஞானவானாக மாற்றுவார் என்று அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு அவைகளுக்கு ஞானத்தை கொடுத்து உயர்த்தி வைக்கிறவர். அவரை தானே நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க இல்லையா, உங்க லைஃப்ல நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எவ்வளோ படித்தாலும் ஞாபகம் இல்லை, மறந்து போறேன், எக்ஸாம்ல எனக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியல.
கவலைப்படாதீங்க. மெய் ஞானத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது உலக ஞானத்திற்கான உதவியை கர்த்தர் உங்களுக்கு வரத்திலிருந்து கொடுப்பார். ஆகினால் அன்புக்குரியவர்களே, ஒரு பொழுதும் உங்களை ஞானவான் என்று நீங்க மெச்சி கொள்ளாம அப்பாவுடைய மெய் ஞானத்தின்படி வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. அது ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஒரு பெற்றோரா நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய புத்திரர்களாக வாழணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும், அத்தனையும் இருக்கிறது இந்த மெய்ஞான புஸ்தகத்துக்குள்ளே. இதற்கு இடையிலே உங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்வை தாறுமாறாக்க வருகின்ற இச்சைகளை தூக்கி எறிந்து விட்டு உங்கள் கவனத்தை இதிலே செலவழியுங்கள். நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையை ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நிரம்ப செய்து எல்லா நிலைகளிலும் உங்கள் நல்வாழ்வை காத்துக்கொள்ள அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீர்தானப்பா. உம்மை போல உங்களுக்கு அப்ப நீங்க கொடுக்கிற ஞானத்திற்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ ஞானவான்கள், எத்தனையோ பட்டம் பெற்றவர்கள் உலகத்திலே இருந்தாலும் அது நீர் கொடுக்கிற அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஈடாகுமோ? நிச்சயமாக இல்லை தகப்பனே. ஆகையினால் எங்க வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளிலுமே மெய் ஞானத்தை கொடுக்கிற இந்த ஜீவ வார்த்தைகளை தியானித்து உட்கொண்டு இதன்படி வாழ்வதற்குரிய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் இதன் மேல் வாஞ்சையா இருப்பதற்கு தேவன் எங்களை அப்ப உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.